ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் மடியில் இருக்கும் விபூதியை தொட்டு விட்டாய்தானே? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே என் கைகளில் மடிகளில் இந்த விபூதியை ஏந்திக்கிட்டு ஓடி வந்தேன். இன்று இரவோடு இரவாக நீயே சற்றும் யோசிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை குறை சொல்லிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காம, நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்கும் நன்றி சொல்ல தயாராகு. எனக்கு இது கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லும் மனிதர்களுக்கு தான் நான் இன்னும் அதிகமாக அள்ளி கொடுப்பேன். நன்றி சொல்வதின் மூலமாக உன் வாழ்க்கை அன்பாக நிறைஞ்சதாக மாறிடும் என் செல்வமே. கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் வாழ்க்கையில் வறுமையில் இருக்க மாட்டான். உன் வறுமையை போக்கி ஏழ்மையை நீக்கி உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன். எப்போதும் யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை கடவுளின் குணமாக மன்னிப்பை கொடுக்க பழகு. நீ மன்னிக்கும் போது இந்த உலகத்தில் நீ புதிதாக பிறப்பாய். உனக்குள்ள மன்னிப்புன்ற அந்த குணம் வரும்போது நானே உன் இதயத்துக்குள்ள தங்கி உன்னை தெய்வீகம் நிறைஞ்ச ஆளாக மாற்றிடுவேன் என் செல்வமே. நான் எப்போதும் வெளியில் எங்கேயும் இல்லை. நான் உனக்குள்ளே இருந்து அமைதியான குரலில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் அமைதியாக இருந்தாதான் நான் என்ன பேசுகிறேன்றதை உன்னால் கேட்க முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கான அமைதியை கொடுத்து நீ செய்யும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிக்கிறேன். நான் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எதிரிகள் துரோகிகள்னு எத்தனை பேர் உனக்கு எதிராக வந்து நின்னாலும் சரியான நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் நான் உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன் செல்வமே. என்னதான் நீ நினச்ச விஷயம் இப்போதைக்கு நடக்காமல் போனாலும் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவாய்ன்னு உன்னை ஆசீர்வதிச்சு உன் நெற்றியில் விபூதியை விடுவதற்காகவே மடியில் விபூதியை ஏந்திக்கிட்டு வந்தேன். நான் சில விஷயங்களை காரியங்களை தாமதப்படுத்துவலாமே தவிர தோல்வியில் விட்டுட மாட்டேன். உனக்கு தந்தையாகவும் தோழனாகவும் தெய்வமாகவும் நான் தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன். என்ன துன்பம் வந்தாலும் சோதனை வந்தாலும் நீ பயப்பட வேணாம். நீ என்னுடைய வாகனமான மயில் போல வாழ்க்கையில் உயர்ந்து பறக்க போற. ஜெயிச்சு சந்தோஷமா மகிழ்வா வாழும்படி என் வெற்றி வேளால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் கைகளில் வெற்றியை கொடுக்க போகிறேன். மொத்தத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச இன்ப வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாறப்போகிறாய் என் செல்வமே. என்னுடைய பிள்ளையாகிய நீ எப்போதுமே தைரியத்தோடு இருந்தீனா என்னுடைய வேல் உனக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கும். உன் வாழ்க்கையில் யாருமே உனக்கு துணையாக இல்லைனாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து தைரியத்தை கொடுத்து உன்னை வெற்றி பெற வைப்பேன். சரியான நேரத்தில் உன்னை நோக்கி சரியான மனிதர்களை அனுப்பி வச்சு உனக்கான நம்பிக்கைக்கு ஏற்ற நல்பலனை நான் கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்வமே. துன்பமோ பிரச்சனையோ கஷ்டங்களோ வரும்போது உடனே அதுக்காக அழுகக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட இரு. இந்த முருகன் ஒருபோதும் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்க மாட்டேன். ஆனால் மறுபடியும் அவங்க தப்பே செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை கற்றுக் கொடுப்பேன். இப்போது நீ கண்ணீர் வடித்தாலும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க நானே உன் கண்ணீரை தொடச்சி ஆசீர்வாதத்தை அள்ளித்தரவே வந்திருக்கேன். நீ எப்போதும் சாமர்த்தியமாக தைரியசாலியாக துணிவோட எல்லா வேலைகளையும் செய்ய. துணிவும் தைரியமும் மட்டும் முக்கியமல்ல, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. மனசுடைஞ்சு போயிருக்கிற உனக்கு சக்தியையும் தைரியத்தையும் அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும்படி நான் செய்கிறேன். அழிவுங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல, அது ஒரு புது தொடக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தாதான் இந்த முருகன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதது போலவும் நீ கஷ்டப்படுவது போலவும் துன்பத்தில் சிதறியிருப்பது போலவும் தோணலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உனக்கான புது வடிவத்தை வெற்றியை மகிழ்ச்சியையும் நான் தானே கொடுக்க போகிறேன். நான் எப்போதும் வேகமாக மட்டுமே செயல்பட மாட்டேன். அமைதியாக இருந்தும் பல விஷயங்களில் உனக்கு தேவையான அருளை கொடுப்பேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும்
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா துன்பத்தை தாண்டி இன்பத்தை, உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீ அமைதியாக இருந்து என் ஆசீர்வாதத்தை பெற்றுவிடு என் செல்வமே. நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கான சரியான வழியை நானே காட்டுவேன். தாமதமான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு அதையே அதிசயமா ஆச்சரியமா உன் வாழ்க்கையில மாற்றி நடத்தி கொடுக்க தான் போறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நீ புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என் கைகளில் என் பொறுப்பில் விட்டுடு. கடலின் ஆழத்தை போல உனக்கு அழகான அமைதியை நான் கொடுப்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. நம்பிக்கை இல்லாத மனசு தான் ஒரு மனிதனின் பலவீனமாக மாறுது. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக பலமுள்ள தைரியமுள்ள வெற்றியான ஆளாக வாழ்க்கையை வாழ முடியும் அல்லவா? நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா எவ்வளவு பெரிய மலை மேலையும் உன்னால் பறக்க முடியும். அன்பு நிறைந்த என் செல்ல பிள்ளையான உனக்காக அழகான அத்தனை விஷயங்களையும் நடத்தி தர்றேன். வலிமையின் சிறுத்தி, நம்பிக்கையின் பெருந்தி உனக்குள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அதற்கேற்ற பலனை நான் நிச்சயம் கொடுப்பேன். உன் பயத்தை உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை நம்பிக்கையால் நிரப்ப போகிறேன். என்ன தடையும் தடங்களும் வந்தாலும் எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இந்த முருகன் உன் பக்கம் உனக்கு ஆதரவாக நிற்க போகிறேன். ஏன்னா நீ தனியால் கிடையாதல்லவா? உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இந்த முருகன் கலந்திருந்து உனக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்த தான் போகிறேன். நீ வெற்றி பெறும்போது அதை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய ஆளாக நான் தான் இருப்பேன் என் செல்வமே. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இந்த முருகன் உன் பக்கம் இருக்கிறேன்ற எண்ணம் உனக்கு இருக்கட்டும். உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நற்பலன்களை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன் கையை விட போகிறதில்ல. வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதிச்சாலும் நீ தைரியமாக இருந்தினா நான் உன் கையை பிடிச்சி மேலே உயர்த்தி உன்னை உறுதியான வெற்றியாளனாக அறிவிப்பேன் என் செல்வமே. நீ தரையில் விழுந்தாலும் கீழே விழுந்து அழுது புரண்டாலும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. துன்பம் வந்தது எல்லாமே தண்டனைக்காக அல்ல, உன் வாழ்க்கையின் மாற்றத்துக்காக. துன்பத்தை தாண்டி இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தருவேன். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா முதல்ல அவன் திட்டுறது என்னதான், கடவுளே உனக்கு கண் இல்லையா, நீ ஏன் என்னை இப்படி பாடா படுத்துறன்னு முதல்ல என்னதானே திட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? துன்பங்கிறது ஒரு தண்டனை அல்ல, அது உனக்கான பாடம் என் செல்வமே. பூமியை நல்லா உழுதாதானே அதுக்குள்ள விதையை போட்டு செடியாக வளர்க்க முடியும். அதே போல உன் மனதை கீழே உழுது நசுக்கப்படும் போதுதான் உனக்குள்ள தெம்பும் தைரியமும் வந்து ஒரு புது வாழ்க்கையை நீ வாழ தயாராகுவாய். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, உன் மனசை காயப்படுத்துகிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. யாரும் உன் காயங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த முருகன் நான் பார்க்குறேன். நீ சொல்லாமலேயே உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் வருத்தங்களையும் புரிந்தவனாகவே நான் இருக்கிறேன். எத்தனை பேர் உன்னை விட்டு போனாலும் என் அருள் உன்னை விட்டு எங்கேயும் போகாது என் செல்வமே. உன் நம்பிக்கையின் கருவியாக இந்த முருகன் இருக்க போகிறேன். என்னுடைய தெய்வீக ஒளி உனக்குள் இருக்கும்போது நீயே அதை உணராமல் ஏன் வெளியில் தேடி அலைப்பாஞ்சு அழுதுகிட்டு இருக்க? கண்டிப்பாக உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்க தான் போகிறேன். உன்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ ஒருபோதும் கஷ்டப்பட மாட்ட. உன்கிட்ட பிரார்த்தனை இருக்கு, அதுவே மிகப்பெரிய செல்வம் அல்லவா? உன் பிரார்த்தனைகள் அத்தனையை நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தினா நாளையனே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிடும். நாளைய நாள் உனக்கான சந்தோஷ நாளாக அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக ஆகும்படி இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன். யார் உன்னை மதித்தாலும் மதிக்கலைனாலும்
நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா நான் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் மிகப்பெரிய அளவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ காத்திருந்த விஷயங்கள் கூட சரியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்து உன்னை பிரகாசிக்கும்படி ஜொலிக்கும்படி செய்ய போறேன். உன்னை இழிவாக பார்த்தவங்கெல்லாம் கண்ணை மூடிக்க போறாங்க. தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க போறேன். நான் உன்னை சோதிச்சாலும் கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். மன்னிக்க முடியாம எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் மனசுல போட்டு யோசிச்சு கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை மறக்கவும் தேவையில்லாத மனிதர்களை மன்னிக்கவும் தயாராகு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் உன் உடம்புக்கு நல்லது. வெளிச்சம் உனக்குள் நுழையட்டும். உன் வாழ்க்கை ஒளி மிகுந்ததாக மாறட்டும் என் செல்வமே. முயற்சி யார் செஞ்சாலும் நான் ஒருபோதும் அவங்கள கைவிட மாட்டேன். நீ செஞ்ச முயற்சிக்கும் நிச்சயமா நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். உன் முயற்சியே ஒரு பிரார்த்தனை போலதான். நீ செய்கிற முயற்சியை நான் பிரார்த்தனையாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லும் விதமாக வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக உன் வீட்டுக்குள்ளே உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. என் அருள் மூலமாக நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. என் அருளை உணர்ந்து வாழ தயாராகு. தோல்வி உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதை தாண்டி வெற்றி பெற தயாராகு. தோல்விதான் வெற்றியின் அடித்தளம். தோல்வியை நீ தாண்டி வந்து வெற்றி அடைவதற்கு இந்த முருகன் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நிற்பேன்.